வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா? வாங்க. இப்போதான் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு சொன்னேன் நான். நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா? ஒரு 2 டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள். நம்மளோட ஃபேவரட் வெர்சடைல் அண்ட் அவரை பற்றி ஆட்ஜெக்டிவ்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் என்ன சொல்லணும் சார்? பார்த்திபன் சார் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, படம் இல்லை, ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் பார்த்து சார் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக என்ன ஃபீல் ஆச்சு ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன்ஸ்னு நீங்கள் பேசணுங்கிறது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. சரி, ஓகே. இல்லை, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, கரெக்டு தான். நீங்கள் உட்காருங்க தம்பி, அப்படி பின்னாடி உட்காருங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு. திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு. அவர் எந்த போரில் இறந்தார்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார். அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட. யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது. அவர் உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவர் இவ்வளோ தான் புத்திசாலியாக இருப்பாருன்ட்டு. பட் அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கற்றோரே காமொருவர் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982 பால் நியூமன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெரிடிக்ட்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அதை புட்டு வச்சுட்டாரு. அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை. அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் எப்படியா இருந்தால் நான் காப்பாற்றுங்கன்னு. நிஜமாவே ராஜி நீங்கள் மேலே வாங்க, கோபி 2 பேரும் வாங்க. சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன், எனக்கு கொடுக்குறதா இருக்குது. அந்த நல்லா பேசினா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு இப்போயே கொடுத்துருங்க. கோபி, ராஜி 2 பேரும் மேலே வாங்க. மேடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அவள் அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் 2யும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அது 2மே வந்து அவங்க சொந்த தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க, வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா? வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துடுச்சு. நான் ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க, சாரி. நான் வேலைக்காரின்னு டக்குன்னு இறங்கி வந்துட்டார், மேலே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன், அதுக்காக. ஷாம்புன்னு வேறு எதாவது வந்தது எனக்கு. அப்படி நிறைய வரும்னு தெரியும் நமக்கு. இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபிக்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுகிறதுக்காக. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் கேட்கல, தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், என்ன சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில்
இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வேற ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனு அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு. அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார்? நீங்கள் வேறு இப்போ தான் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு சொன்னேன் நான். நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா ஒரு 2 டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள். ஸோ இப்படி எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர, கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபிக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கிட்டையும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார். சில பேர் படுத்திடுவாங்க, பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார். வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு. அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர். நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய ஷாட் இருக்குது, அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷாட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்னது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்கள் 85 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால் எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லலை. இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள். அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம், பட் இந்த மேடையில் அப்படி போய் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலேயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கணும். பாரு நான் 50 வயசில் எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறது. அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு. எனக்கு மணிரத்னத்து மேலே லவ், மணிரத்னத்துக்கு சுகாசினி மேலே லவ். AS = B, B = C, தென் AS = C, அந்த மாதிரி. ஸோ வி லவ் யூ ஆல். டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார். அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார். அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு. சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம். அவர் சுச்சுவேஷனுக்காக, அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில் போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக. பட் ராஜா சார்ட்ட நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார். சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங்கு ஹிட்டு. அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார். இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு கதையை சொன்னார். அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ரஷ்யன் ஃபிலிம். அதில் ஒரு 5 பெண்கள், எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர். நானும் உங்களை மாதிரி ஏதாவது 2-3 பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு, இல்லாட்டி மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தில் ஒரு 5 பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த 5 முகங்கள். அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது, நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ், இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும். மே ரிலீஸ், மே நாட் ரிலீஸ்னு. அப்படி இல்லை, இந்த படம் May 30th அன்னைக்கு ரிலீஸ். வாழ்த்துக்கள், நன்றி. பிரகாஷ் சார், எஸ் சார் பேசுங்க.
இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 50 வயசுக்கே அந்த கொழுப்பு, அந்த திமிருன்னா 63 வயசுக்கு நிஜமாவே அது நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம், இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு. அப்படி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவா மாற்றலாம். ஒரு 30 வயசுக்கு மேலே அதை அறிவா மாற்றிடலாம். சுஹாசினிக்கு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான். அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாற்றிட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கான உதாரணம் வந்து மதர் தெரசா அவர்கள். அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாத ஒன்று. 63 வயசில் அது அளவிட முடியாதது. குயிக்காக நான் தலைவரை பற்றி சொல்ல விட்டேன். யோகி சேது சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி ரிவ்யூ அழகாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டார் அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் கோட் பண்ண ஒரு எனக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா, அவர் கோட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு படமும் வேற லெவல் ஆஸ்கர் வாங்கின படம். அதோட இதை கம்பேர் பண்ணிட்டாரு. சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித்ரா சார் கிளம்பி போயிட்டார். அவருக்கும் தேங்க்ஸ் ஸோ மச். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க்யூ.